ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. கரூர் குணா ஃபார்முங்க. நம்ம இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்குறோன்னா விற்பனைக்கு வந்து 3 பதிவு பார்க்குறேங்க. 3மே கன்று மாடுங்க. வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா விற்பனைக்கு மயிலை மாடுங்க. விற்பனைக்கு மயிலை மாடு 3ஆம் ஈத்துங்க. கடை முளைப்பு, கிடாரி கன்றுங்க. செவலக்கன்று, கிடாரி கன்றுங்க. கன்று ஈண்டி 5 நாட்கள் ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க. பெண்கள் பிடிக்கலாம், பெண்கள் கறக்கலாங்க. மிக மிக சாதுவான மாடுங்க. மாடு பழைய வர்க்க மாடு, திருகும் மாடுங்க. மான்கொம்புன்னு சொல்லுவாங்க, திருகும் மாடுங்க. மாடு தெளிவான மாடு. மாட்டுக்கு கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. எந்த குறைபாடும் இல்லை. மாட்டுக்கு 8 பற்கள் தெளிவாக இருக்குது. தாடை அருந்தாடைங்க. தொப்புள் கொடி இறக்கம் கிடையாது. வால் கொடி பயிர் வால் கொடிங்க. வால் வந்து முடி கம்மியாக இருக்குது. வால் வந்து முட்டிக்கு முருந்து அளவுக்கு இருக்குது, தண்டு இருக்குதுங்க. ஆனால் வந்து முடி கொட்டி போனாலும் முடி கம்மியாக இருக்குது. மற்றபடி வால் தெளிவாக இருக்குதுங்க. நல்லா மடிச்சட்டுங்க. 4 காம்புகள் தெளிவாக இருக்குது. மடிக்கட்டு நல்லா மடிக்கட்டுங்க. நல்லா அடைச்ச மடிச்சட்டு. மின்மடி மாடு, படந்த மடிச்சட்டுங்க. நல்லா பின் விலாசம், நல்ல விலாசம். மாடு நல்ல நயமான மாடு, உடசலான மாடுங்க. இந்த மாட்டோட கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா கன்றுக்கு போக ஒரு நாளைக்கு 5 லிட்டர் பால் கேரண்டியாக கறக்கலாங்க. காலையில் 2.5, சாயந்தரம் 2.5, 5 லிட்டர் கேரண்டியாக கறக்கலாங்க. இன்றைக்கி நம்ம காலையில் கறந்த பால் பார்த்திங்கன்னா 2 லிட்டர் கறந்தோம். 2 லிட்டர் கறந்து பால் ஃபுல்லாக கன்றுக்குட்டி ஊட்டி மறுபடியும் மிச்ச மடியில் பால் இருக்குதுங்க. நீங்கள் 2 முறையானபடி அடர் தீவனம், தாலி தீவனம் சப்ளை பண்ணிங்கன்னா காலையில் 2.5, சாயந்தரம் 2.5, ஒரு நாளைக்கு 5 லிட்டர் கேரண்டியாக கறக்கலாங்க. கறந்து கன்று தெளிவாக ஊட்டும். கன்று தெளிவான கன்று, கிடாரி கன்று, செவலை கன்றுங்க. மாடு கன்று குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது. தெளிவான மாடுங்க. மயிலை மாட்டில் தெளிவான மாடுங்க. இந்த மாட்டை கண்ணை தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 55,000 சொல்லுதுங்க. இந்த மயிலை மாட்டோட விற்பனை விலை 55,000 சொல்லுதுங்க. தெளிவான மாடு, நல்ல கறவை திறனில் ஒரு நாளைக்கு ஒரு 5 லிட்டர் பாலோட பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிற மாதிரி கிடாரி கண்ணோட தெளிவாக வேணும்னு நினச்சிங்கன்னா, குற்றம் குறைகள் இல்லாமல் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 55,000 சொல்லுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு மயிலை மாடுங்க. மயிலை மாட்டில் கிராஸ் மாடுங்க. கொஞ்சம் திமிழ் இருக்கா, கொஞ்சம் கிராஸ் மாடுங்க. இதோட வயது பார்த்திங்கன்னா இதோட வயது பார்த்திங்கன்னா 2ஆம் ஈத்துங்க. 2ஆம் ஈத்து காளை கன்றுங்க. நாட்டு மாட்டிலே கிராஸ் மாடுங்க. இதோட வயது பார்த்திங்கன்னா 2ஆம் ஈத்து காளை கன்றுங்க. கன்று ஈண்டி எதுவும் 3 to 4 நாட்கள் தான் ஆகுதுங்க. கறவைக்கு காலணையாமல் கறக்கலாங்க. பெண்கள் பிடிக்கலாம், பெண்கள் கறக்கலாங்க. மாடு நல்ல பெருங்கூட்டான மாடு. மாடு நல்ல நீளம், உயரம், நல்ல ஹெவி சைஸான மாடுங்க. குதிரை மாதிரி நீளத்தில், உயரத்தில் தெளிவான மாடுங்க. கன்று மாடுங்கன்னு சொல்லி சுத்தமாக இருக்குது. மாட்டுக்கு கண்ணுக்கு கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாது. தெளிவான சொல்லி இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. இந்த மாட்டோட கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 3 லிட்டர், சாயந்தரம் ஒரு 3 லிட்டர். கண்ணுக்கு போக முறையாக நீங்கள் முறையானுடைய அடர் தீவனம், தாலி தீவனம் சப்ளை பண்ணிங்கன்னா கண்ணுக்கு போக 6 லிட்டர் கறந்து கன்று தெளிவாக ஊட்டுங்க. அந்தளவுக்கு மடிச்சட்டு இருக்குது. 4 காம்புகள் நல்லா அள்ளி வச்ச மாதிரி மின்மடி மாடு, படந்த மடிச்சட்டுங்க. காம்புனாலும் கறக்கிறது பூ மாதிரி இருக்குங்க. கறந்துட்டிங்கன்னா மடி இருக்கிறதே தெரியாது. மடி சப்புன்னு வற்றிடுங்க. மாடு நல்லா பெருங்கூட்டான மாடு. ஆள் நீளத்தில் தெளிவான மாடுங்க. நாளைக்கு வெறும் மாடு விற்றிங்கனாவே மாடு ஒரு 40,000 45,000 மாடு விற்கும். அந்தளவுக்கு மாடு சைஸ் இருக்குது. உங்களுக்கு கிராஸ் மாட்டில் பால் தெளிவாக வேணும்னு நாட்டு காங்கை மாட்டு பால் மாதிரியே இருக்குது. ஆனால் வந்து மாடு திமிழ் இல்லாமல் இருக்குது. கிராஸ் மாடுங்க. உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 6 லிட்டர் பாலோட நல்ல தெளிவான மாடாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க. நல்ல ஒரு பெரிய குடும்பத்துக்கே சப்பளை பண்ணும். பால் நல்லா வெள்ளை வெளியேன்னு நாட்டு மாட்டு பால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குங்க. தெளிவான மாடுங்க. இந்த மாட்டை தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 49 சொல்லுதுங்க. இந்த மயிலை மாட்டோட, இந்த கிராஸ் மாட்டோட விற்பனை விலை 49,000 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோ வேணால் அனுப்பலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. நாளைக்கு கறந்து முடிச்ச முற்பாடு மாடு வேணும், அடுத்து செனை பண்ணலாம். சப்போஸ் செனைக்கெல்லாம் மாடு விற்றிங்கன்னா கூட மாடு ஒரு 40 ரூபாய்க்கு விற்கிங்க. கன்று ஒரு கம்மியாக வச்சிங்கன்னா கூட கன்று ஒரு 10,000 ரூபாய்க்கு, 50 ரூபாய்க்கு முதல் என்றைக்கு இருந்தாலும் முதல் போகாது. இந்த மாட்டில் வந்து இந்த மாதிரி இடவெட்டு மாடு வந்து கறந்தீங்கன்னா கண்டிப்பாக என்றைக்குமே முதல் போகாதுங்க. நம்ம வியாபார ரீதியாக சொல்ல பொதுவான கருத்து இதுதாங்க. தெளிவான மாடுங்கன்னு குற்றம் குறைகள் இல்லை. ஒரு நாளைக்கு 6 லிட்டர் பால் கேரண்டியாக கறந்துக்கலாம். வந்து நீங்கள் ஒரு வேளைக்கு 2 வேளை கறந்து பார்த்து கூட எடுத்துக்கலாங்க. தெளிவான மாடுங்கன்னு தெளிவாக இருக்குது. கன்று வந்து காலை கண்ணுங்க. இந்த மாட்டை தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 49,000 சொல்லுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு மயிலை கிடாரிங்க. விற்பனைக்கு மயிலை கிடாரி 2ஆம் ஈத்துங்க. கடை முளைப்பு, கிடாரி கன்றுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 to 50, 30 to 40 நாள் இருக்குது. 40 to அதிகபட்சம் 40 நாள் இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. இந்த கிடேரியோட கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா காலைல 1 லிட்டர், சாயந்தரம் 1 லிட்டர். கண்ணுக்கு போக 1 லிட்டர் தான் கறக்கும். 1 லிட்டர் இருக்குதுங்க. 1 லிட்டர் கறந்து கண்ணு தெளிவாக ஊட்டிக்குது. கிடேரி நல்ல அழகு கிடேரிங்க. நல்ல பொம்மையாட்டம் அழகில் சிறந்த கிடேரிங்க. முகம் நல்லா கட்ட முகம், மின்கொம்பு அமைப்பில் மாடு தெளிவாக இருக்குங்க. கிடேரி வந்து இருந்த பக்கம் சரியானபடி சப்ளை இல்லாதனால கிடேரி வந்து உடசலாக இருக்குதுங்க. நீங்கள் உடனே நல்லா முறையாக சப்ளை பண்ணிங்கன்னா கிடேரினா பால் ஏறுங்க. இருந்தாலும் இன்றைக்கி கண்டிஷனுக்கு காலைல 1 லிட்டர், சாயந்தரம் 1 லிட்டர் கறந்துக்கலாங்க. பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாம், யார் வேணாலும் கறக்கலாங்க. மாடு நல்லா நைஸ் இருக்குது, உடசல் இருக்குதுங்க.
மாட்டுக்கு கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது. எந்த குறைபாடும் இல்லைங்க. 8 பற்கள் தெளிவாக இருக்குது. மாடு அடர் தீவனம், தாலி தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க. கிடையாது தெளிவாக எடுத்துக்குதுங்க. கிடையில வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 7, 8 ஈத்து 10 ஈத்து வரைக்கும் வச்சு கறக்கலாங்க. நல்ல கிடை, நல்ல முகத்தில் நல்ல முகம். வால்குடி பார்த்தீங்கன்னா கீழே நிலம் கூட்டுற அளவுக்கு இருக்குங்க. மடி வந்து பார்த்தீங்கன்னா கறந்துட்டிங்கன்னா மடி இருக்கிறதே தெரியாதுங்க. ஆம் மடி, உள்மடி, அடைச்ச மடின்னு சொல்லுவாங்க. ஆம் மடி மாடுன்னு சொல்லுவாங்க. கறந்துட்டிங்கன்னா மடி இருக்கிறதே தெரியாதுங்க. மற்றபடி மாடுலாம் நைஸ் இருக்குது, உடசல் இருக்குது. முகத்தில் சிறந்த முகங்க. தெளிவான மாடு. கண்ணும் கிடாரி கண்ணுங்க. உங்களுக்கு குறைவான பட்ஜெட்டில் தெளிவான மாடை வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 37,000 சொல்லுதுங்க. இந்த மயில மாட்டோட, இந்த மயில கிடாரியோட விற்பனை விலை 37 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோனா அனுப்பலாம், பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நன்றி, வணக்கம். கரூர் குணா ஃபார்முக்கு ஆதரவுடுங்க.